அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் புதன் தசை சூரிய புக்தியின் பலன்கள் என்ன மற்றும் புதன் தசை சூரிய புக்தியின் பரிகாரம் என்ன என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஜோதிடத்தின் ஆதி குருவான பராசர முனிவரும் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தரும் தாங்கள் எழுதிய நூல்களில் புதன் தசை சூரிய புக்திக்கு என்னென்ன பலன்களை கூறியிருக்கிறார்கள் என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதற்காக பராசர முனிவர் எழுதிய பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற நூலிலும் புலிப்பாணி சித்தர் எழுதிய புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலும் புதன் தசை சூரிய புக்திக்கு என்னென்ன பலன்கள் கூறப்பட்டுள்ளன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். எனவே இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக காணுங்கள். ஒருவேளை இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனை அழுத்தினால்தான் வருங்காலத்தில் நான் வெளியிட போகும் காணொளிகளுக்கான நோட்டிபிகேஷன்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு ஜோதிடம் தெரியவில்லை என்றால் நீங்கள் ஜோதிட அடிப்படையை கற்க விரும்பினால் கீழே உள்ள லிங்கில் சென்று ஒரே நாளில் ஜோதிடம் கற்கலாம் என்ற 3 பாக வீடியோவையும் விம்சோத்தரி தசாபுக்தி வீடியோவையும் கட்டாயம் காணுங்கள். அவற்றை திரைக்கு மேலே தெரியும் லிங்கிலும் சென்று காணலாம். பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் புதன் தசை 17 ஆண்டுகளுக்கு நீடிக்கிறது. இந்த 17 ஆண்டுகால புதன் தசையின் போது புதன் கிரகம் தன்னுடைய முழுமையான ஆதிக்கத்தை ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் செலுத்துகிறது. இந்த 17 ஆண்டுகால புதன் தசையின் போது மற்ற 9 கிரகங்களுமே தங்களுடைய ஆதிக்கத்தை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் போது ஓரளவிற்கு செலுத்துகின்றன. இந்த காலகட்டத்தை புக்தி என்று கூறுகிறோம். அந்த வகையில் புதன் தசையில் 4வதாக வருவது புதன் தசை சூரிய புக்தி. ஒவ்வொரு தசாபுக்தியும் அனைத்து மக்களுக்கும் ஒரே விதமான பலன்களை தருவதில்லை. ஒவ்வொரு தசாபுக்தியும் அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளுக்கு ஏற்றவாறு தான் பலன்களை தருகின்றன. உதாரணத்திற்கு புதன் தசை சூரிய புக்தி ஒருவருக்கு நன்மையை தருமா அல்லது தீமையை தருமா என்பது அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளுக்கு ஏற்றவாறு தான் அமையும். இப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த ஜாதகத்தில் புதன் தசை சூரிய புக்தியின் பலன்களை நீங்கள் துல்லியமாகவும் முழுமையாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ராசி கட்டத்திலும் அனைத்து வர்க்க சக்கரங்களிலும் புதன் மற்றும் சூரியனின் ஆதிபத்தியம் மற்றும் நிலையை அறிந்து ஆராய்ந்து அதன் பின்னரே பலன்களை கூற முடியும். ஆனால் அதே சமயம் ஒவ்வொரு தசாபுக்தியிலும் ஒரு சில பலன்கள் அனைவருக்கும் பொதுவானதாக அமைகின்றன. இவற்றை பொது பலன்கள் என்று கூறுகிறோம். பண்டைய காலங்களில் பல்வேறு ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் தாங்கள் எழுதிய நூல்களில் ஒவ்வொரு தசாபுக்தியின் பொது பலன்களை பற்றி மிக அழகாக விவரித்துள்ளனர். அந்த வகையில் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அவர் எழுதிய நூலான புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலில் புதன் தசை சூரிய புக்திக்கு என்ன பலன்களை கூறியிருக்கிறார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். கேளப்பா புதன் திசையில் சூரிய புத்தி கெனிதமுள்ள நாளாரும் மாதம் 10 ஆளப்பா அதன் பலனை அறைய கேளு ஆதி குரு தலன் சிவ பதங்களுள்ளாம் காணப்பா காவியது வேஷ்டி உண்டு காசியில் பரதேசி ஆகி போவான் வாழப்பா மடப்பதியில் இருந்து கொண்டு மனையாட்டி தன்னுடனே வாழ்ந்திருப்பான் தானே. இதில் புலிப்பாணி சித்தர் கூறுவது என்னவென்றால் புதன் தசை சூரிய புக்தியின் மொத்த கால அளவு 10 மாதங்கள் 6 நாட்கள். இந்த காலகட்டத்தின் போது ஜாதகன் இறைவனுக்கு அர்ச்சனை செய்வதுடன்
ஹோம சாந்தி முதலியவை செய்து நிறைந்த அருளை பெறுவான் என்றும் சில காலம் பரதேசியாக திரிவான் என்றும் பின்னர் மடாதிபதியாகி இல்லற வாழ்க்கையை தொடர்வான் என்றும் போகர் அருளால் புலிப்பாணி சித்தர் கூறுகிறார். அடுத்ததாக கல்யாணவர்மா எழுதிய சாராவளி என்ற நூலில் புதன் தசை சூரிய புக்தியை பற்றி என்னென்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். इंदु सुतस्य दशायां प्रविशति सूर्यो यदा तदाचिनं कनकाश्वविद्रुमगजान् विद्धाति श्रियं कस्माच्च. சாராவளி என்ற நூலில் 42ஆம் அத்தியாயத்தில் 30ஆம் ஸ்லோகத்தில் கல்யாணவர்மா கூறுவது என்னவென்றால், புதன் தசை சூரிய புக்தியின் போது ஜாதகனின் செல்வம் மிகுந்த அளவில் அதிகரிக்கும் என்றும் அந்த காலகட்டத்தில் பவளம் தங்கம் போன்றவற்றை வாங்குவான் என்றும் யானை குதிரை போன்ற பெரிய அளவிலான வாகனத்தை வாங்குவான் என்றும் கல்யாணவர்மா கூறுகிறார். பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற நூலில் 58ஆம் அத்தியாயத்தில் 20ஆம் ஸ்லோகம் முதல் 22ஆம் ஸ்லோகத்தில் புதன் தசை சூரிய புக்திக்கு என்னென்ன பலன்கள் கூறப்பட்டுள்ளன என்பதை பற்றி இப்போது காணப்போகிறோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளவும். ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற நூலில் 58ஆம் அத்தியாயத்தில் 20ஆம் ஸ்லோகம் முதல் 22ஆம் ஸ்லோகத்தில் புதன் தசை சூரிய புக்திக்கு என்னென்ன பலன்கள் கூறப்பட்டுள்ளன என்பதை பற்றி இப்போது காணப்போகிறோம். सौम्यस्यांतर्ते सूर्य स्वोच्चे स्वक्षेत्र केन्द्रगे त्रिकोणे धनलाभे तु तुंगांशे स्वांशक्यपि वा राजा प्रसादा सौभाग्यं मित्रः प्रभुवशात् सुखं भूम्यात्मजेन सन्दृष्टे आदौ भूलाभमादिशे लग्नाधिपेन सन्दृष्टे बहुसौख्यं धनागमं ग्रामः भूम्यादि लाभं च भोजनाम्बरः सौख्यकृत्. 58ஆம் அத்தியாயத்தில் 20ஆம் ஸ்லோகம் முதல் 22ஆம் ஸ்லோகம் வரை பராசர முனிவர் கூறுவது என்னவென்றால், ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் நவாம்சத்தில் ஆட்சி பெற்றாலோ அல்லது உச்சம் பெற்றாலோ அல்லது ராசி கட்டத்தில் ஆட்சி பெற்றாலோ அல்லது உச்சம் பெற்றாலோ அல்லது லக்னத்தில் இருந்து கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ அல்லது 2ஆம் வீட்டிலோ அல்லது 11ஆம் வீட்டிலோ சூரியன் இருந்தால் அப்போது புதன் தசை சூரிய புக்தியின் போது அரசனின் ஆதரவினால் செல்வம் அதிகரிக்கும். அதாவது அரசாங்க அதிகாரிகளின் ஆதரவினால் செல்வம் அதிகரிக்கும் என்றும் நண்பர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் என்றும் பராசர முனிவர் கூறுகிறார். இதே நிலையில் உள்ள சூரியனுக்கு செவ்வாயின் பார்வையோ அல்லது சேர்க்கையோ ஏற்பட்டால் அப்போது புதன் தசை சூரிய புக்தியின் போது புதிய நிலம் வாங்கும் வாய்ப்பு அமையும் என்றும், இதே நிலையில் உள்ள சூரியனுக்கு லக்னாதிபதி சேர்க்கையோ அல்லது பார்வையோ கிடைத்தால் அப்போது புதன் தசை சூரிய புக்தியின் போது நல்ல உணவும் ஆடையும் கிடைக்கும் என்றும் பராசர முனிவர் கூறுகிறார். அடுத்ததாக 58ஆம் அத்தியாயத்தில் 23 மற்றும் 24ஆம் ஸ்லோகங்களை காணப்போகிறோம். लग्नाश्मः व्ययवापि शन्यार्फनिसंयुते दायशाद्रिपुरन्ध्रस्थे व्ययवा बलवर्जिते चौरादि शस्त्रः पीडा च पित्ताधिक्यं भविष्यति शिरोरुल्मनः सस्तापः इष्टबन्धु वियोगः कृत्. 23 மற்றும் 24ஆம் ஸ்லோகத்தில் பராசர முனிவர் கூறுவது என்னவென்றால், ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் லக்னத்திலிருந்து 6ஆம் வீட்டிலோ அல்லது 8ஆம் வீட்டிலோ அல்லது 12ஆம் வீட்டிலோ பலவீனமாக இருந்து அல்லது தசாநாதன் நின்ற வீட்டிலிருந்து, அதாவது புதன் நின்ற வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டிலோ அல்லது 8ஆம் வீட்டிலோ அல்லது 12ஆம் வீட்டிலோ பலவீனமாக இருந்து சனி செவ்வாய் அல்லது ராகுவின் சம்பந்தம் பெற்றிருந்தால் அப்போது புதன் தசை சூரிய புக்தியின் போது நண்பர்களிடமிருந்து பிரிவு ஏற்படும். திருடர்கள், ஆயுதங்கள் மற்றும் நெருப்பினால் ஆபத்து உண்டாகும் அல்லது திருடர்கள், ஆயுதங்கள் மற்றும் நெருப்பினால் பயம் உண்டாகும். பித்த நோய், தலைவலி, மனவேதனை முதலியவை உண்டாகும் என்றும் பராசர முனிவர் கூறுகிறார்.
அடுத்ததாக 58ஆம் அத்தியாயத்தில் 25ஆம் ஸ்லோகத்தை காணப்போகிறோம். द्वितीय सप्तमाधीशे ह्यप मृत्युरभविष्यति तद्दोष परिहारार्थं शान्तिं कुर्याद्यथा विधि. 25ஆம் ஸ்லோகத்தில் பராசர முனிவர் கூறுவது என்னவென்றால், ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் 2ஆம் வீட்டிற்கோ அல்லது 7ஆம் வீட்டிற்கோ அதிபதியாக இருந்தால் அப்போது புதன் தசை சூரிய புக்தியின் போது அகால மரணம் ஏற்படலாம் என்று பராசர முனிவர் கூறுகிறார். இந்த ஆபத்து ஏற்படாமல் இருக்க சூரிய வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறார். அதாவது நீங்கள் புதன் தசை சூரிய புக்தியில் ஏற்படும் தீய பலன்கள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் முதலில் விநாயகரை வழிபட்டு விட்டு சூரியனை மனதார வழிபட வேண்டும். நான் மீண்டும் கூறுகிறேன், இதுவரை நான் கூறியது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே. ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் புதன் தசை சூரிய புக்தியின் பலன்களை துல்லியமாகவும் முழுமையாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ராசி கட்டத்திலும் அனைத்து வர்க்க சக்கரங்களிலும் புதன் மற்றும் சூரியனின் நிலை மற்றும் ஆதிபத்தியத்தை அறிந்து ஆராய்ந்து அதன் பின்னரே பலன்களை அறிந்து கொள்ள முடியும். உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை கட்டாயம் அழுத்துங்கள். நீங்கள் லைக் பட்டனை அழுத்தினால்தான் மேலும் பல பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பகிர்வதற்கு எனக்கு இன்னும் ஊக்கமளிப்பதாக இருக்கும். உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள். ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை அழுத்தினால்தான் வருங்காலத்தில் நான் வெளியிட போகும் காணொளிகளுக்கான நோட்டிஃபிகேஷன்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்.